ஒவ்வொரு வார்த்தையும் கோல்டன் வேர்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ தெளிவான வார்த்தைகளை இயேசு அங்கே சிலுவையில் பேசினார். அதில் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். ரெண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு அந்த கள்ளனை பார்த்து சொல்கிறார். மூன்றாவது வார்த்தை, அதோ ஸ்திரியை நோக்கி, அது இயேசுடைய தாயாரை பார்த்து சொல்ல, ஸ்திரியை அதோ உன் மகன், சீஷனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொன்னார். நாலாவது வார்த்தை, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை பார்த்து சொல்கிற வார்த்தை. ஐந்தாவது வார்த்தை, தியாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை. ஆறாவது வார்த்தை, முடிந்தது என்று சொன்னார். ஏழாவது வார்த்தை, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு 7 வார்த்தை இயேசு சிலுவையிலே அங்கே பேசினார். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு மதிப்புள்ள ஒரு வார்த்தை. அதில் ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு சிலுவை தொங்கி கொண்டிருக்கும் போது முதல் வார்த்தையாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்றார். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்திருந்தாரானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு முதல் கடிதத்தை எழுதணும்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, அந்த மகிமையின் கர்த்தர், மகிமையின் தேவனை அறிந்திருந்தால், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவர் உன்னதர், இவர் தேவன், தேவனுடைய குமாரன், இவர் கிறிஸ்து, இவர்தான் தேவன், இவர்தான் மேசியா, இவர்தான் கடவுள் என்று அறிந்திருந்தால் இந்த மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்பனா என்னன்னா, முதல் காரியம் அறியாமையினாலே செய்கிறார்கள். முதல் காரியம் அறியாமை, இவர் யார் என்று தெரியல. ஏனென்றால் அவர்களெல்லாம் பார்த்தது என்னன்னா, இயேசு ஒரு தச்சனுடைய மகன், யோசேப்புக்கு பிறந்தவர், மரியாளுக்கு பிறந்தவர், இவர் ஒரு தச்சனுடைய மகன், இவர் எங்கள் ஊரில் சேர்ந்தவர், எங்கள் ஊரில் வளர்ந்தவர்ன்றனால அவர்கள் நம்பலை, விசுவாசிக்கலை. ஏனென்றால் மேசியாவை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தது வேறு விதமாக எதிர்நோக்கி இருந்தாங்க. மேசியா என்றால் எப்படி இருப்பார், அவர் இந்த ரோம ஆட்சியை ஒன்றில்லாமல் ஆக்கி தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தை யூதர்களுக்கெல்லாம் அவர் ராஜாவாக இருப்பார் அப்படின்னு எதிர்நோக்கி தான் இருந்தாங்க, மேசியாவை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா அவர் தாழ்வில் வராரு, அவர் சாதாரணமாக வராரு, அவர் மாட்டு தொழுவத்தில் பிறகுறாரு, அவர் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து வளர்றவர் பார்த்தோன்னே இவர் மேசியாவே இருக்க முடியாது கண்டிப்பாக அப்படின்னு அவர் மறுத்தாருங்க. அதனால தான் இயேசு பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை செய்தார், ஏராளமான அற்புதங்களை செய்தார். குருடர் பார்வையிட